சரி, கேள்வி நம்மளுக்கு வரும். இந்த சிவப்பு நிறம் இவர்கள் இருக்கிறது வனாந்திரத்துல இருக்கும் போது இவங்க எந்த காட்டை போய் தேடி புழுவை எடுத்து புழுவை காய வைத்து நசுக்கி அதெல்லாத்தையும் தயார் பண்ணி அது நிறைய காலம் ஆயிடுமே, எப்படி இவர்களுக்கு இந்த சிவப்பு நூல் கிடைச்சது? இப்படி கிடைச்சிருக்கோம் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. கரெக்ட். எகிப்துல இருந்து இவர்கள் வராங்க இல்லைங்களா, வரும்போதே இதெல்லாம் வெளியே எடுத்துன்னு வராங்க. வசனத்தை வாசிக்கலாம். 2 வசனம். யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும். என்ன நூல்? சரி, வாசிங்க. சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலையும் தகசு தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள். அந்த வசனத்தை திருப்பி கவனிங்க. தங்களிடத்தில் வைத்துக் கொண்டிருந்த யாவரும். புரியுதா? அப்ப ஏற்கனவே இவங்ககிட்ட என்ன இருக்குதெல்லாம், இது எல்லாமே இருக்கு. இன்னொரு தடவை வாசிங்க. இன்னெல்லாம் இருக்கு. திருப்பி வாசிங்க சிஸ்டர். இள நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலையும் தகசு தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும். எல்லாமே அவங்க இருக்கு. அப்ப இவங்களுக்கு எங்கிட்ட இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னா, எகிப்தை விட்டு வராங்க இல்லைங்களா, அப்ப தேவன் சொல்லி அனுப்பிச்சிருக்கார். எகிப்தியர்கிட்ட நீங்க போய் கேளுங்க, உங்க மேல நான் அவங்க தயவா பார்க்க வைக்கிறேன், நீங்க என்ன கேட்கறீங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வாசிக்கலாம். யாத்ராகமம் 35:25. ஆனா இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க நூல் எடுத்துன்னு வந்துட்டாங்க, ஆனா துணியா பண்ண இல்லையா, அது எப்படி நெசிவாங்க, அது நெசினா இல்லையா, யான்ல போட்டு பண்ணுவாங்க. அது யார் செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, வந்தாங்க பாருங்க எகிப்துல இருந்து. அதுல சில பேர்கிட்ட இந்த திறமை இருந்ததா, யான்ல அதான் நெசிற திறமை, அதை வந்து நெசிஞ்சு கொடுத்தாங்களா. வாசிக்கலாம். 25. ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் தாங்கள் நூற்ற இளநூல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். என்ன பண்ணாங்க? இவங்க தான் நெசிறாங்க. சில ஞானம் இருக்கிற ஸ்திரீகள் வந்து அந்த வேலையை செய்து ஆசாரிப்பு கூடாரத்துக்காக கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தா இந்த நூல் இருக்குது இல்லைங்களா, இந்த நூல் வந்து எகிப்துல ரொம்ப விலை மதிப்பு. அன்றைய காலகட்டத்திலே எகிப்து வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லலாம். அவங்க டெக்ஸ்டைல்ஸ் இன்னைக்கு இருக்குது பாருங்க, டெக்ஸ்டைல் கடை, துணி கடை, அந்த மாதிரி எகிப்தோடைய வஸ்திரத்தை ரொம்ப விரும்புவாங்க. என்ன ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப அதிகமாக எகிப்துல இருக்கிற குதிரைகளும் வஸ்திரங்களும் எப்பவுமே அன்னைக்கு இருந்த பண்டைய உலகத்துல விலை அதிகமா, அவங்க அதிகமா எதா விற்பனை செய்வார்கள் பாத்தீங்கன்னா, ரத்தாம்பர துணி, இந்த சிவப்பு வஸ்திரம், ரத்தாம்பரம் என்பது பர்பிள் கலர், இதெல்லாமே அதிகமா விற்பனை செய்கிற ஒரு நாடு எதுனா அன்றைய காலகட்டத்திலே எகிப்து தான்.